நம்மை புதிய சிருஷ்டியாக உருவாக்குகிற நல்ல கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் சங்கீதம் 119:25. என் ஆத்துமா மண்ணோடே ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். துதிப்பதற்கு 2 நாளாகமம் 12:7. அவர்கள் தங்களை தாழ்த்தினார்கள், ஆகையால் அவர்களை அழிக்க மாட்டேன். என் ஆத்துமா மண்ணோடே ஒட்டி கொண்டிருக்கிறது, என் ஆத்துமாவை உம்முடைய வசனத்தின்படி உயிர்ப்பியும் அப்படின்னு பக்தன் இங்க ஜெபிக்கிறார். அதாவது உலக காரியங்கள்ல நான் லயித்து போயிருக்கிறேன், உலக காரியம்தான் என்னை அதிகமா மேற்கொள்ளுது அப்படின்னு ஜெபிக்கிறத நம்ம பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தானே இருக்குது. நாம ஒண்ணு செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அதிகமா பேசக்கூடாது, நிறைய ஜெபிக்கிறதுக்கும் வேதம் வாசிக்கிறதுக்கும் நேரம் கொடுக்கணும்னு இந்த வருடத்தின் துவக்கத்துல தீர்மானித்தோம். ஆனா அத நிறைய நேரத்துல நம்ம காற்றுல விட்டுட்டோம்ல. அதனால இன்னைக்கு நாம இந்த ஜெபத்தை மறுபடியுமா செய்ய போறோம். நாம கர்த்தருடைய சமூகத்துல இருந்து எடுக்கிற தீர்மானத்துல நிலைத்திருக்கணும். உலகம் எந்த விதத்திலையும் நம்மை மேற்கொள்ள கூடாதுன்னு சொல்லி ஜெபிக்கலாம். புது வருடத்தின் துவக்கத்துல நிறைய ஜெபத்தை தீர்மானத்தை நம்ம செய்வோம். ஆனா அநேக நேரங்கள்ல அதை விட்டு சில மாதங்கள்லயே விலகிடுறோம். அப்படி இனி பிறக்க போற புது வருஷத்துல இல்லாம நாம எடுத்த தீர்மானத்துல உறுதியா நிலைத்திருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்தணும்னு ஜெபிக்கலாம். இந்த வருஷத்துல எதெல்லாம் நம்ம வழுவி போனோமோ, எதெல்லாம் நாம நிறைவேற்ற முடியாம தவிக்கிறோமோ, அதுலலாம் இருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து கர்த்தருடைய ஆவிக்குள் இன்னும் பலப்பட்டு கர்த்தருக்குள்ள நாம எடுத்த தீர்மானங்கள்ல உறுதியாய் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்யணும்னு ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது கர்த்தருக்கு முன்பாக யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்கள் மீது கர்த்தர் தம்முடைய தயவையும் இரக்கத்தையும் வைப்பார்னு நாம வேதத்துல வாசிக்கிறோம். தன்னை தாழ்த்துகிற எவனையும் உயர்த்த வல்ல கர்த்தரை நாம் மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.